Hey students, good morning. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இனிஷியல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். இனிஷியல் சொல்யூஷன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ எஸ்டிமேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவாகும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு வீடே கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு எஸ்டிமேஷன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இத்தனை சதுரத்துக்கு இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா செலவாகணும். ஒரு இனிஷியலாக நம்ம ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆப்டிமல் சொல்யூஷன்னா என்னென்னா, கட்டி முடிச்சதுக்கப்புறமா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது எக்ஸாக்டாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் பார்த்திங்களா. தட் மீன்ஸ் க்ளோஸ்டு டு நியர் த எக்ஸாக்ட் வேல்யூ. இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். சரிங்களா. எக்ஸாக்ட் சொல்யூஷன், நியர்பை எக்ஸாக்ட், இதுதான் வித்தியாசம். அப்போ இனிஷியல் சொல்யூஷன்னா நம்ம 3 மெத்தட் பார்த்தோம். என்டபிள்யூசிஆர், எல்சிஎம், வாம் மெத்தடு. இது இல்லாமல் இன்னும் ஒரு 3-4 மெத்தட் இருக்குது. ரோ மினிமம் மெத்தட், மேட்ரிக்ஸ் மினிமம் மெத்தட், காலம் மினிமம் மெத்தட்னு நிறைய இருக்குது. பட் ஆனால் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் ப்ரிஃபர் பண்ணது இந்த 3 மெத்தடு தான். இந்த 3 மெத்தடுன்றது என்னென்னா, இப்போ ஒரு வீடே கட்ட ஆரம்பிக்கிறோம்னா வெவ்வேறுத்தர்கிட்ட கொட்டேஷன் கேட்போம். ஸோ யார் நமக்கு வந்து கரெக்டான மினிமம் அமௌண்ட்டில் யாரும் நம்ம கொட்டேஷன் கட்டுறாங்க. இப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், நம்ம உதயம் ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறோம். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டுன்னா ஒரு சிலர் 2.5 கோடி போடுவாங்க, ஒரு சிலர் 2 கோடி போடுவாங்க, ஒரு சிலர் 1.5 crore போடுவாங்க. அப்போ யாருக்கு அந்த டெண்டர் கொடுப்போம்? 1.5 crore போடுறவங்கள்ட்ட அந்த டெண்டர் கொடுப்போம். அது இனிஷியல் ஸ்டேஜ். கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஆப்டிமல் ஸ்டேஜ்னால் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கு கொஞ்சம்லாம் இருக்குங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளாம் சப்போஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு என்ஜினியர்கிட்ட கொடுக்குறத விட நம்மளாம் இறங்கி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாகும். ஸோ அது தட் மீன்ஸ் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டுன்னா, ஒன்ஸ் த இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் has been computed, the next step in the problem is to determine whether the solution obtained is optimum or not. நம்ம இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அது மூலமா ஒரு ஃபைண்ட் அவுட் வரும்போது அந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்டிமமாக இல்லையா, நமக்கு உகந்த தீர்வாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் கேன் பி conducted on any initial basic feasible solution of a TP transportation problem, provided such an allocation as exactly m plus n minus 1 non-negative allocations where m is the number of origins and n is the number of destination. m ரோவும் n காலம்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸாக இருக்கணும். ஆல்சோ த அலோகேஷன்ஸ் மஸ்ட் பி இண்டிபெண்ட் பொசிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட் பொசிஷனாக இருக்கணும். டு பெர்ஃபார்ம் திஸ் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் வி ஷல் டிஸ்கஸ் த மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இதை தான் வந்து பார்த்திங்கனாக்கல நம்ம வந்து எந்த மெத்தட் அப்ளை பண்ணுறோன்னா மோடி மெத்தடில் அப்ளை பண்ணுறோம். மோடின்றது ஒன்றும் இல்லை, மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை தான் நம்ம மோடி மெத்தட்னு சொல்கிறோம். த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் மோடி மெத்தட் ஃபார் பர்ஃபார்மிங் த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் ஆர் கிவன் பிலோ. நம்ம இதில் நிறைய ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான அல்காரிதம், மோடி மெத்தடுக்கு ஒன்று அல்காரிதம். ஸோ நமக்கு வந்து 10 மார்க் கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மோடி மெத்தடை தான் கேட்குறாங்க. இதனுடைய அல்காரிதம் கேட்குறாங்க 5 மார்க்கில். ஸோ இந்த மோடி மெத்தடுன்றது ரொம்ப ரொம்ப நெசசரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 5 மார்க் கொஷனு. ஸோ என்டபிள்யூசிஆர், எல்சிஎம், வாம் மெத்தடு, அதனுடைய அல்காரிதம், ப்ராப்ளம் எல்லாமே 5 மார்க்கில் கேட்குறாங்க. மோடி மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ 5 மார்க்லேயும் 10 மார்க்லேயும் மார்க் மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அல்காரிதம் கேட்குறான். அது உங்களுக்கு எதை பொறுத்துன்னு தெரியல, பார்ப்போம். ஸ்டெப் 1 பாருங்கள். ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் ஆஃப் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பை யூஸிங் எனி ஒன் ஆஃப் 3 மெத்தட்ஸ். இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மெத்தடு? என்டபிள்யூசிஆர், எல்சிஎம், வாம் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து ஸ்டெப் 2ல் find out a set of numbers ui and vj for each row and column satisfying ui plus vj equal to cij for the each occupied cells.
நம்ம ஏற்கனவே ஆக்குபைடு செல்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா யூஐ ப்ளஸ் விஜே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு சிஐஜே கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க. டு ஸ்டார்ட் வித் வி அஷ்யூம் ஏ நம்பர்ஸ் 0. இப்போ வி அஷ்யூம் ஏ நம்பர்ஸ் 0. நம்ம வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம 0ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டு எனி ரோ ஆர் காலம் ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ். அந்த ஆக்குபைடு செல்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்குபைடு செல்ஸ் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் திஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அலோகேஷன் இஸ் மோர் தென் 1, சூஸ் எனி ஒன் ஆர்பிட்டரி. இப்போ ஆக்குபேஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஆக்குபைடு செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது மோர் தென் 1 ஆச்சுன்னா நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3ல் பாருங்கள். ஃபார் ஈச் எம்டினா அன்ஆக்குபைடு செல்ஸ். இது அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ்குள்ளார ஒரு வேல்யூ போட்டோம்ல, சப்ளை டிமாண்ட் எது மினிமம் அது ஆக்குபைடு செல்ஸ். இது போடாத வேல்யூஸ் எல்லாமே அன்ஆக்குபைடு செல்ஸ். வி ஃபைண்ட் த சம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூஐ அண்ட் விஜே ரிட்டன் இன் த பாட்டம் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த செல். அந்த மேட்ரிக்ஸ்க்கு அதாவது அந்த டேபிளில் லெஃப்ட்டும் மேலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஐயும் விஜேவும் நம்ம செல்லை ரெடி பண்ணணும். இது சம்மில் நான் வந்து ப்ராப்பராக சொல்கிறேன். அல்காரிதம் மட்டும் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த நெட் எவாலுவேஷன். இந்த நெட் எவாலுவேஷன் தான் ΔIJ. இது கூட ஒரு முறை 2 மார்க் கொஷின்னு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் இந்த டிஆர்பி இது எல்லாமே கேட்பான். அதே மாதிரி எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ஒவ்வொரு பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரு டெக்ஸ்ட் புக்கு வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து தெளிவாக இந்த பேப்பரை படிச்சிங்கன்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஈவன் ஐஏஎஸ் எக்ஸாம் கூட நீங்கள் மேக்ஸாக ஒரு பேப்பர் சூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அதில் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஒரு பேப்பராக வந்து கேட்குறாங்க. ஸோ ΔIJ இதுதான் நெட் எவாலுவேஷன். ΔIJ ஈக்குவல் டு சிஐஜே மைனஸ் யூஐ ப்ளஸ் விஜே. சிஐஜேன்றது காஸ்ட் மேட்ரிக்ஸு, யூஐயும் விஜேவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் வந்து லெஃப்ட்டும் பாட்டமும் நம்ம வந்து போட போகிறோம். For each empty cell which is written at the bottom right corner of the cell, this steps gives the optimality conclusion. இது கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அந்த ΔIJ நெட் எவாலுவேஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிமாலிட்டியாக இல்லையான்னு செக் பண்ணுறது. இதில் 3 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். கேஸ் 1ல் இஃப் ஆல் ΔIJ கிரேட்டர் தென் 0, ΔIJனுடைய மதிப்பு எல்லாமே 0வை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஆல் த நெட் எவாலுவேஷன் வேல்யூ த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் அண்ட் ஏ யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். ΔIJ எல்லாமே கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிது, அதுதான் நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷனு. அதே மாதிரி ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3லாம். அதே மாதிரி கேஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ΔIJ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தென் த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் பட் அன் ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். ΔIJ வந்து பார்த்திங்கன்னா நெட் எவாலுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம் 0 வந்தாலையும், 0 அல்லது பாசிட்டிவாக வந்தாலையும், 0வும் பாசிட்டிவும் ஏதாவது ஒரு டேர்ம் வந்தாலையும் நமக்கு சொல்யூஷன் கிடச்சிது. ஆனால் அதுக்கு நிச்சயமாக ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லணும். தென் தேர்டு பாயிண்ட்டு, இஃப் அட்லீஸ்ட் ஒன் ΔIJ லெஸ் தென் 0 த சொல்யூஷன் இஸ் நாட் ஆப்டிமம். இந்த நெட் எவாலுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நெகட்டிவ் வந்தாலையும் நமக்கு சொல்யூஷன் கிடையாது. In this case we go to the next step to improve the total transfer cost. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒன்று நெகட்டிவ் வந்தாலையும் மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமம் சொல்யூஷன் கிடையாது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த சொல்யூஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. செலக்ட் த எம்டி செல். ஸ்டெப் நம்பர் 5, செலக்ட் த எம்டி செல் ஹேவிங் த மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ΔIJ from this cell. We draw a closed path by drawing horizontal and vertical lines in the corner cells occupied. Occupied செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி செல் ஹேவிங் த மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ΔIJ எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ஃபஸ்ட்டு அமைதோ, மோஸ்ட் நெகட்டிவ் எங்கே அமைதோ அதை நம்ம ΔIJவை சூஸ் பண்ணின்னு அங்கேருந்து ஒரு க்ளோஸ்டு பார்த்தா நம்ம வரையணும். இது எப்படி இருக்கணும்னா அந்த லைனு ஹரிஜாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இருக்கணும். அது ஒரு க்ளோஸ்டு பார்த்தா கிராஃப் 3ல் நம்ம க்ளோஸ்டு பார்த்தோம்ல, என்னது ஸ்டார்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த பாத்துக்கு பேர் க்ளோஸ்டு பாத்து. இங்கேயும் அதே மாதிரி தான், எந்த இடத்துல ΔIJ வந்து மோஸ்ட் நெகட்டிவ் இருக்குதோ அந்த இடத்துல சூஸ் பண்ணி ஹரிஜாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஆக்குபைடு செல்லுக்கு மார்க் பண்ணாங்கன்னா அது ஒரு க்ளோஸ்டு பாத்தாக உருவாகும். அசைன் சைன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் alternately and find the minimum allocation from the cell having the negative sign. The allocation should be added to the allocation
having positive sign and subtracted from the allocation having negative sign. அப்படி நம்ம க்ளோஸ்டு செல் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அசைன் பண்ணணும். இப்போ எப்படி டிட்டர்மினண்ட்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி போடுவோம்ல, அதே போல் தான் இங்கேயும் இந்த க்ளோஸ்டு 10 வரைஞ்சதுக்கப்புறம் எங்கே நம்ம சூஸ் பண்ணுமோ அங்கே ப்ளஸ்ஸும், அதுக்கு அடுத்த கார்னர் வந்து மைனஸும், அடுத்து ப்ளஸ்ஸு, இப்படி மாறி மாறி வரணும். ப்ளஸ் வர இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அந்த ஆக்குபைடு செல்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி மைனஸ் வர இடத்துல அந்த ஆக்குபைடு செல்ஸை சப்ராக்ட் பண்ணணும். The above step yield a better solution by making one or more occupied cells as empty or one empty cell occupied. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஆகவோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எம்டி செல்லோ நமக்கு ஆக்குபைடாக கிடைக்குது. இது போல் ஸ்டெப் 2 வர வரைக்கும், அதாவது எல்லாமே டெல்ஐஜே வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ், நெட் எவாலுவேஷன் எல்லாமே பாசிட்டிவாக வர வரைக்கும் வி கோ டு இதே ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். இதன் மூலயமா தான் டில் அண்ட் ஆப்டிமம் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இதுதான். இப்போ கொஷின் பார்ப்போம். சால்வ் த ஃபாலோவிங் டிபி பை யூஸிங் மோடி மெத்தட் இப்படின்னு கொஷின் கேட்கலாம். சால்வ் த ஃபாலோவிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னும் கொஷின் ஜென்ரலாக கேட்கலாம். இல்லை டெஸ்ட் ஃபார் த ஆப்டிமாலிட்டி அப்படின்னும் கொஷின் கேட்கலாம். எப்படி கொஷின் கேட்டாலையும் 10 மார்க் கொஷின் தான் இது, மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். என்ன PQRS இங்கே ABC கொடுத்துருக்குறான், சப்ளை கொடுத்துருக்குறான், டிமாண்டு கொடுத்துருக்குறான். இதுதான் சம்மு. இப்போ நம்ம அல்காரிதம் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் எனி ஒன் ஆஃப் 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் இனிஷியல் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கணும். இங்கே நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா வேம் மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வேம் மெத்தட் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெனால்ட்டி மெத்தட், அது வேம் மெத்தட் அல்லது பெனால்ட்டி காஸ்ட் மெத்தட் சொல்கிறோம். சூஸ் பண்ணும்போது பெனால்ட்டி மெத்தட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாமே எழுதிக்கிறீங்க, சப்ளை டிமாண்டு போட்டுக்கிறீங்க, P1 போடுறீங்க. P1 வந்து பார்த்திங்கன்னா ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் மினிமம் எலமெண்ட்டு, அதுக்கு அடுத்த மினிமம் எலமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள், மினிமம் எலமெண்ட்டு 13, அதுக்கு அடுத்த மினிமம் வந்து 16. இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. அதே மாதிரி காலமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மினிமம் எலமெண்ட் 17, அடுத்து மினிமம் எலமெண்ட்டு 21. அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே P1 வந்து பார்த்திங்கன்னா ரோவும் காலமும் போட்டு இந்த பெனால்ட்டியில் எது மேக்ஸிமமாக இருக்குதோ அந்த வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே மேக்ஸிமம் இருக்கிறது என்னது? 10. இதில் இங்கே இருக்குது பாருங்கள் 10. இந்த 10 நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் காஸ்ட் மேட்ரிக்ஸ்ன்றது அந்த 13, 23, 41 இருக்குது இல்லை, அதில் எது மினிமமோ 13 அதை சூஸ் பண்ணிக்கணும். இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சப்ளை டிமாண்டும் பார்க்கணும். இதில் மினிமம் எது? 11 15. அப்போ 11 போட்டு இப்போ வந்து ரோ வைஸ் தானே, அப்போ 11 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுது. அப்போ வந்து இந்த 21, 16, 25 மட்டும் அந்த ரோ ஃபுல்லாமே பென்சிலில் ஷேடோ பண்ணிடுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே 15ல் 11 போச்சுன்னா ரிமைனிங் 4. மறுபடியும் அகைன் பெனால்ட்டி கண்டுபிடிக்கிறீங்க, P2 கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ P2வில் வந்து எங்கே மேக்ஸிமம் பெனால்ட்டி வருதோ அதில் மினிமம் எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி P2, P3, P4 அப் டு நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் வரைக்கும் நம்ம பெனால்ட்டி மெத்தட் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம். அதுக்கான அலோகேஷன் போட்டோம். இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எழுதுனாங்க. டீஜெனரேட்டாக நான் டீஜெனரேட்டான்னு பார்த்தோம். அப்புறம் டோட்டல் காஸ்ட்டு. இது வரைக்கும் வேம் மெத்தடு, பழைய மெத்தடு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டு அப்ளை மோடி மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். மோடி மெத்தட் தான் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டு. ஸோ மோடி மெத்தடில் என்ன சொல்கிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக ப்ரொசீஜரில் பார்த்த மாதிரி UIVJ. அப்போ இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் U1, U2, U3 3 ரோவும் கொடுத்துருக்குன்னா அது எல்லாமே U1, U2, U3. இந்த 1, 2, 3 எல்லாம் சஃபிக்ஸில் போடுங்க. அதே மாதிரி காலம் வந்து பார்த்திங்கன்னா V1, V2, V3, V4 இதை வந்து நம்ம போட்டு எழுதிக்கணும். இப்போ பாருங்கள் ஆக்குபைடு செல்ஸ். ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு ஆக்குபைடு தான். செகண்ட் ரோவில் எத்தனை ஆக்குபைடு இருக்குது? 6, 3, 1, 2, 3 ஆக்குபைடு செல்ஸ் இருக்குது. தென் தேர்டு ரோவில் 2 ஆக்குபைடு செல்ஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஆக்குபைடு செல் எந்த ரோல் இருக்குது? செகண்ட் ரோவில் தான் இருக்குது. அப்போ நான் U2 வந்து 0ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? U2 வந்து 0ன்னு போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ U2 0ன்னா அப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், Cij = UI + Vj. அப்போ இதில் பாருங்கள்Cijன்றதுக்கு என்ன மீனிங்னா உள்ளே இருக்கிறது தான் காஸ்ட் மேட்ரிக்ஸ், அதுதான் Cij. இதில் ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சால் தான் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், U2 0ன்னு நம்ம போட்டுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆக்குபைடு செல்லை சூஸ் பண்ணி நம்மளால் 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு C21. அப்போ C21ன்றது 18னா ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டா என்ன சொன்னேன்?
சாரி C21 இது எப்படி வேணால் நம்ம போட்டு போகலாம். அப்போ C21 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17, U2 நமக்கு தெரியும். C21 நம்ம எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு U2 + V1. அப்போ U2ன்றது வந்து 0, V1 இதிலேருந்து கண்டுபிடிக்கிறோம். அதே போல் இது கண்டுபிடிச்சிட்டோமா, அப்போ V1 தெரிஞ்சுது, இங்கே U2 தெரியுது. அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இதே போல் தான் எல்லாமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு போகிறோம். C23 எடுத்துக்கிறேன். C23 எவ்வளோ, 23 இருக்குது. U2 0, தென் V3 அது 23 தான். சரிங்களா? C2 ரெண்டாவது மூணாவது இதுதான் C23. இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள், இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ். இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய U1, U2, U3 தென் V1, V2, V3, V4 இது எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிடுறோம் இந்த CIJ யூஸ் பண்ணி. இது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னா, ஆக்குபைடு செல்ஸ், மேக்ஸிமம் ஆக்குபைடு செல்ஸில் நீங்கள் U2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் ப்ரொசீஜர். அடுத்தது we apply மோடி மெத்தட் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த ஆப்டிமல் சொல்யூஷன். ப்ரொசீஜரில் சொல்லிங்கிற மாதிரி நம்ம மோடி மெத்தட் அப்ளை பண்ணுறோம். we determine a set of numbers எது ui and vj for each row and column. நம்ம ஈச் ரோவும் காலமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இதில் போட்டிருக்கோம்ல டேபிள் லெஃப்ட் சைடில், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். எதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதில் கண்டுபிடிக்கிறோம். இது கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள், எப்படி போட்டோம்னு. டு ஸ்டார்ட் எது ஈச் ஆக்குபைடு செல்ஸில் டு ஸ்டார்ட் வித் வி கிவ் U2 = 0 ஹேஸ் த செகண்ட் ரோ ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அலோகேஷன். இந்த U2 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் செகண்ட் ரோ தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்குபைடு செல்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அலோகேஷன். அதனால் நான் U2 0ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் த நெட் எவாலுவேஷன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் எவாலுவேஷன் கண்டுபிடிக்கணும். நெட் எவாலுவேஷன்னா என்னென்னா ஃபார்முலா என்னென்னா ∆ij = Cij minus UI + VJ. இங்கே நெட் எவாலுவேஷன்னா என்ன மீனிங்னா, இங்கே பாருங்கள், இதுதான் நெட் எவாலுவேஷன். அதாவது வந்து இந்த டேபிள்குள்ளார ஆக்குபைடு செல்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் 1 4 தென் 2 1 2 3 2 4 தென் 3 2 3 3 இது எல்லாமே ஆக்குபைடு செல்ஸு. அன்ஆக்குபைடு செல்லில் தான் நம்ம வந்து ∆ij நெட் எவாலுவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ∆ijக்கான ஃபார்முலா என்னென்னா Cij minus bracket of UI + VJ. இங்கே ∆ijன்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆக்குபைடு செல்ஸ். எது இந்த ஃபஸ்ட் 1 2 3 காலம் எல்லாமே அன்ஆக்குபைடு செல்ஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ∆ij நெட் எவாலுவேஷன் அடிக்கிறோம். நான் நெட் எவாலுவேஷன் பாருங்கள், ∆11க்கான அப்ரிவேஷன் பாருங்கள், C11 minus U1 + V1. அப்போ இங்கே C11 என்ன கொடுத்துருக்காங்க டேபிளில் 21 மைனஸு ப்ராக்கெட் ஆஃப் U1 + V1. அப்போ -10 + 17. இதை சிம்பிளேஷன் பண்ணுங்கள். எங்கப்பா இங்கே பாருங்கள், -10 + 17. இது சிம்பிளேஷன் பண்ணால் 14 கிடைக்கிது. இதே மாதிரி ∆12ன்றது C12 minus of U1 + V2. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளேஷன் பண்ணிங்கன்னா இது எல்லா வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ∆12 ∆13 இது எல்லாமே அன்ஆக்குபைடு செல்லினுடைய நெட் எவாலுவேஷன் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாமும் நமக்கு என்ன இருக்குது, எல்லாமே >0 இருக்குது. தட் இஸ் பாசிட்டிவாக கிடைக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். பை ப்ரொசீஜர் பிரகாரம் நமக்கு சொல்யூஷன் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன். இப்போ இந்த இனிஷியல் பேசிஃபை இந்த டேபிள் போட்டதுக்கப்புறம் தான் இனிஷியல் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் எழுதணும். இந்த டேபிள் வந்து எங்கே இருக்குதுன்னா, ஆல்ரெடி வேம் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்க, இந்த வேம் மெத்தடில் இருக்கிறத அப்படியே தூக்கி காப்பி பண்ணி இங்கே எழுதிட்டு இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் இனிஷியல் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் எழுதிட்டு அப்புறம் டோட்டல் காஸ்ட்டை போடுங்க. ஏன்னா இங்கே ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்தோம்னா இங்கே ∆ijன்னு இருக்குது இல்லைங்களா, ∆ij அதாவது நெட் எவாலுவேஷனுடைய வேல்யூ >0 இருந்ததுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அதுதான் நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷன். இன்கேஸ் இந்த ∆ijவில் ஏதாவது ஒரு டேர்மாவது நெகட்டிவ், அதாவது ஒரு டேர்மாவது 0ன்னு வந்துருச்சுன்னா சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிது, ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதணும். த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் பட் ஆல்டர்னேட் சொல்யூஷன். அதாவது வந்து இந்த இடத்துல இவங்களே ஒரு ஸ்டெப் விட்டாங்க, அந்த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். அந்த ப்ரொசீஜரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் இஸ் அண்ட் யூனிக் ஒன்லி, ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் உண்டு அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த கேஸ் 1 சொன்னோம்ல, இஃப் ஆல் ∆ij > the சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் அண்ட் ஏ யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட்.
இதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் தான் உண்டு. சப்போஸ் இந்த டெல்ஐஜேவில் ஏதாவது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வச்சுன்னா சொல்யூஷன் கிடைக்குது, ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷனும் உண்டு. இந்த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் பட் அண்ட் ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? பாருங்கள், இங்கே டெல்ஐஜே எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சு. அடுத்த சம்மும் இதே போல் தான் மோடி மெத்தட் அப்ளை பண்ண சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேம் மெத்தட் போட்டு அது பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணிவிட்டு வேம் மெத்தட் போட்டு இதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சிஐஜி காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஒரே ஒரு ஆக்குபைடு செல்லு, செகண்ட் ரோவில் 2 ஆக்குபைடு செல்லு, தேர்டு ரோவில் 3 ஆக்குபைடு செல்லு. அப்போ எங்கே நம்ம சூஸ் பண்ணுறோம்? U3 = 0ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து V1 V2 V3 V4னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். சரிங்களா? அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 3 ஆக்குபைடு செல் எது மேக்ஸிமம் அட்டைன் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ தேர்டு ரோவில் தான் அட்டைன் ஆகுது. அதனால் U3 = 0 நான் சூஸ் பண்ணிக்கிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். இதில் நெட் எவாலுவேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டெல்ஐஜே. அப்போ இதில் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம், எல்லாமே பாசிட்டிவ். சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் கிடச்சிது, எடுத்து எழுதிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நோட்ஸ் எழுதிட்டு எனக்கு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். நான் கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டு வர்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.